அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் ஜூலை மாதம் மின் கட்டணம் உயர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026-27 ஆண்டு வரை ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணத்தை உயர்த்தவும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியது. அதன்படி கடந்த 2023 ஜூலையில் 2.18% கட்டணமும் உயர்த்தப்பட்டது. அதில் வீடுகளுக்கான கட்டண உயர்வை தமிழக அரசு ஏற்றது. வணிக வளாகம், தொழிற்சாலைகளுக்கு ஒரு யூனிட்டுக்கு 13 காசு முதல் 21 காசு வரை மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழக அரசின் துறைகள் ரீதியான மானிய கோரிக்கை விவாதத்துக்கான தமிழக சட்டப்பேரவையானது வரும் ஜூன் 24ஆம் தேதி கூடுவதாக சட்டப்பேரவைத் தலைவரான மு. அப்பாவு அறிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு அன்று சீருடையில் இருந்தால் மாணவர்கள் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் எனவும், ஜூன் மாதம் இறுதிக்குள் மாணவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை வழங்கப்படும் எனவும் மாநகர போக்குவரத்து கழக வேளாண் இயக்குநரான ஆல்பி ஜான் வர்கீஸ் தெரிவித்திருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர்கள் ஒட்டி போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டால் வாகனங்களை பறிமுதல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: ஆசிரியர்கள், பணியாளர்கள் ஆகியோர் வெளிநாடு செல்ல துணைத் தலைவரான பள்ளிக்கல்வி இயக்குநரிடம் விடுப்பு அனுமதி பெற வேண்டும் என பள்ளிக்கல்வி இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: குரூப் 4 தேர்வு எழுதும் நபர்கள் காலை 9 மணிக்கு பின்னர் வந்தால் தேர்வு எழுத அனுமதி கிடையாது. வரும் 9ஆம் தேதி முற்பகல் நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வானது 4ஆனதை எழுதும் மாணவர்களுக்கான முக்கிய அறிவுரை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் காலை 8:30 மணிக்கு முன்னர் தேர்வுக்கூடத்திற்கு அனுமதி சீட்டு ஹால் டிக்கெட்டுடன் வருகை புரிய வேண்டும். ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் புதிதாக 10 இடங்களில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் புதிய சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகள் அமைக்கும் பணி நடந்து வருவதாக RDI மூலம் அதிர்ச்சியான தகவல் வெளிவந்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: குமரிக்கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்துக்கு செல்லும் படகு சேவையானது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. மிக பலத்த மழை எச்சரிக்கை காரணமாக பாதுகாப்பு கருதி படகு சேவை நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஒன்பதாவது அறிவிப்பு: பொறியியல் படிப்புக்கு இந்த ஆண்டு 2.49 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பம் பதிவு செய்த நிலையில் அவர்களில் இதுவரை 1,78,000 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தும் உள்ளனர். கலந்தாய்வை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டும் உள்ளது. கடைசியாக 10வது அறிவிப்பு: இருசக்கர வாகனம் ஓட்டிகள் விபத்தில் சிக்குவதை தடுக்கும் வகையில் 1315 பேருந்துகளின் கீழ் இருபுற பக்கவாட்டிலும் தடுப்பு கம்பிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதுதான் அந்த ஃபோட்டோ. இங்கே தான் பக்கவாட்டில் பொருத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.